திருச்செந்தூர் அருகே மதுபான கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தெற்கு ஆத்தூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு மதுபான கடையினால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்தனர். மதுவருந்தும் நபர்கள் போதை அதிகமாகி சாலையோரங்களிலும் பேருந்து நிறுத்த நிழற்குடையிலும் விழுந்து கிடப்பதால் பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பெண்களும் மாணவிகளும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகினர். இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்தூர் சுற்றுவட்டார நாடார் உறவின்முறை சங்கம், பஜார் வியாபாரிகள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திருச்செந்தூர் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ஆகியோர் சங்க நிர்வாகிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் ஆத்தூர் சுற்றுவட்டார நாடார் உறவின்முறை சங்க தலைவர் செல்வராஜ் தலைமையிலான தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் அமர்ந்து 700க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ பகுதிக்கு வந்த திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் நாடார் உறவின்முறை சங்க தலைவர் செல்வராஜ் தலைமையிலான நிர்வாகிகளை கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மதுபான கடை மூடப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.